வணக்கம் தோழர்களே. வேர்களை தேடி என்ற வலைக்காட்சியின் வாயிலாக தங்களுடன் உரையாடிக் கொண்டிருப்பவர் உங்கள் தமிழ்மணி முருகன். இந்த உலகில் கடவுள் எல்லா இடங்களிலுமே நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் காற்று எல்லா இடங்களிலுமே நிறைந்திருக்க கூடியதுங்க. இந்த காற்று ஆனா பெண்ணா என்று என் ஆசிரியருக்கு எழுந்த சிந்தனை தாங்க இன்றைய பதிவு. எங்கும் நிறைந்தது கடவுள் என்றால் என் மனம் காற்றின் இன்னொரு பெயர்தான் கடவுளா என்று கேட்கிறது. எங்கும் நிறைந்தது கடவுள் என்றால் என் மனம் காற்றின் இன்னொரு பெயர்தான் கடவுளா என்று கேட்கிறது. இந்த உலகில் ஆண் பெண் என்ற பாகுபாடு உயர்திணைக்கு மட்டுமின்றி அக்ரிணையிலும் உண்டு. கடலில் கூட அதன் சீற்றத்தை வைத்து ஆண் பெண் என்று பாகுபாடு செய்வார்கள். நிலவை பெண் என்றும் பருதியை ஆண் என்றும் கவிஞர்கள் பாடுவார்கள். தாவரங்களில் கூட ஆண் பெண் என்று பாகுபாடு செய்வதுண்டு. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது என் மனதில் ஒரு கேள்வி தோன்றியது. காற்று ஆணா பெண்ணா என்று. தென்றல், வாடை, கொண்டல், கோடை என்ற இலக்கியங்களும் அறிவியலும் காற்றை பலவாறு பாகுபாடு செய்கின்றன. இருந்தாலும் இந்த சராசரி சிந்தனைகளை கடந்து காற்று எனக்கு பெண்ணாகவும் ஆணாகவும் தெரிகிறது. மரங்களின் இலைகளாய் சலசலக்கும் போது, மழலையின் தலைமுடி கோதும் போது, மலரின் வாசத்தை ஊரெல்லாம் சொல்லும் போது, குழலின் வழியை இசையாகும் போது, பறவைகள் மொழியில் ஒளியாகும் போது காற்று பெண்ணாகிறது. பேரலையாய் கரையை மிரட்டும் போது, பெருங்காற்றாய் மக்களை சிதைக்கும் போது, வாடை காற்றாய் மக்களை வதைக்கும் போது, பறையின் வழியை இசையாகும் போது, விலங்குகளின் மொழியில் ஒளியாகும் போது, இடித்தாலும் மேகமாய் மழை பொழியும் போது காற்று ஆணாகிறது. கேட்டீர்களா தோழர்களே? காற்றை ஆணாகவும் பெண்ணாகவும் பாவித்து எழுந்த சிந்தனை ரசிக்கக்கூடியதா இருந்ததில்லைங்க. நம் வாழ்க்கையில அன்றாடம் கலந்திருக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை ரசிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம வாழ்க்கைய வாழ தொடங்கிட்டோம்னு அர்த்தங்க. சரி தோழர்களே, மீண்டும் இதே மாதிரியான பதிவுடன் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் தமிழ்மணி முருகன். நன்றி நண்பர்களே.